நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். முக்கிய செய்தி, மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை ஹைஜாக் செய்ய முயற்சிப்பவர்களை மாணவர்கள் அடையாளம் காண வேண்டும் எனவும், டெல்லியில் நடைபெறும் போராட்டத்தை ஹைஜாக் செய்ய முயற்சி நடைபெறுவதாக அண்ணாமலை புகார் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் நடைபெறும் போராட்டத்தை ஹைஜாக் செய்ய முயற்சிப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 5 ஆண்டுகளில் 3 முறை வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் யாரும் பொறுப்பேற்கவில்லை என்றால் எப்படி எனவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். மத்திய பாஜக அரசுக்கு வி த லீடர்ஸ் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாமலை சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். வி த லீடர்ஸ் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாமலை சரமாரியாக மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். போராட்டம் உச்சகட்டத்தை அடையும் வரை அர்த்தமுள்ள கலந்துரையாடல் ஏன் தாமதப்படுத்தப்பட்டது என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். போராட்டம் உச்சகட்டத்தை அடையும் வரை அர்த்தமுள்ள விவாதம் வைக்கப்படாததற்கான காரணம் என்ன எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீட் போராட்ட விவகாரத்தில் அண்ணாமலை தனது கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் வி த லீடர்ஸ் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாமலை. நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை ஹைஜாக் செய்ய முயற்சிப்பவர்களை மாணவர்கள் அடையாளம் காண வேண்டும் எனவும் ஒரு சிறிய அறிவுறுத்தலையும் மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். டெல்லியில் நடைபெறும் போராட்டத்தை ஹைஜாக் செய்ய முயற்சி நடைபெறுவதாக அண்ணாமலை புகார் தெரிவித்திருக்கிறார். கேச்சேரியாக பார்க்கிறோம். மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் பல்வேறு கேள்விகளை அவர் முன்வைத்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 5 ஆண்டுகளில் 3 முறை வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் யாரும் பொறுப்பேற்கவில்லை என்றால் எப்படி என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். விவரங்களையும் இந்த செய்தியாளர் நௌஷாத் விரைக்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் வி த லீடர்ஸ் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாமலை. விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தற்போது எக்ஸ்தல பக்கத்துல அண்ணாமலை அவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். மிக முக்கியமாக கடந்த பல ஆண்டுகளாக நாடு முழுவதும் மாணவர் தேர்வு சீரான தன்மையை கொண்டு வந்தது. விளிம்புநிலை பின்னணியில் இருந்து வரும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி என்னும் தங்களின் கனவை தொடர்வதற்கு ஒரு நிஜமான வாய்ப்பு வழங்கியது என்பதை கூறி நீட் தேர்வுக்கு ஆதரவாக நான் தனிப்பட்ட முறையில் குரல் கொடுத்து வந்திருந்தேன். ஆனால் கடந்த 5 ஆண்டு நீட் தேர்வு இளங்கலை தேர்வுக்கான விடத்தால் 3 முறை கசிந்துள்ளது. சீரான தன்மையை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அமைப்பே தோற்று போகும்போது மீண்டும் ஒரு முறை அதை தேர்வு செயல்முறையை கடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட மாணவர்களுக்கு இது எவ்வளவு மன அழுத்தத்தை கொடுத்திருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இருப்பினும் அதற்கு யார் மீது எந்த பொறுப்பும் சுமத்தப்படவில்லை. இந்த தருணம் தான் மாணவர்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்த வீதிக்கு இறங்கி போராடும் மனமாற்றத்தை அவரிடம் கொண்டு வந்தது என்று நான் ரொம்ப பலமா நம்புகிறேன். ஜனநாயகத்தில் போராட்டம் என்பது ஒரு அடிப்படை உரிமை. இருப்பினும் இங்கு எழும் முக்கியமான கேள்வி இதுதான். பாஜக தலைமையிலான மத்திய அரசு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பேச்சுவார்த்தை தொடங்க ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது? போராட்டம் உச்சகட்டத்தை எட்டும் வரை அர்த்தமுள்ள உரையாடல்களை நடத்துவது ஏன் தாமதிக்கப்பட்டது? உங்களை எது தடுத்து நிறுத்தியது என கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாணவர்களுக்கு அவருக்கு தலைமை தரப்படுபவர்களுக்கும் இதில் ஒரு பொறுப்பு உள்ளது. ஒரு போராட்ட வாரக்கிழமையில் நீடிக்கும் போது சுயநலம் கொண்ட நபர்கள் மேடையேறி போராட்டத்தின் தொடக்க கோரிக்கைகளுக்கு சற்றும் தொடர்பில்லாத கருத்துக்களை பரப்புவதோடு அல்லது தங்கள் சொந்த தேவைகளுக்கு போராட்டத்தை முற்றிலும் திசை திருப்ப முயல்வதோ இயல்பானது. நீங்கள் அமைதி காத்து அந்த சுயநலவாதிகள் தங்களின் திட்டங்களை நிறைவேற்ற அனுமதித்தால் உங்கள் முதன்மை குறிக்கோள் இருந்து நீங்கள் விலகி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகிவிடும். தயவுசெய்து இதற்கு இடம் கொடுத்திருக்காதீர்கள் என தெரிவித்திருக்கிறார். மேலும் பாஜக தலைமையிலான மத்திய அரசு உடனடியாக அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை ஈடுபடவும் வெளிப்படைத்தன்மையோடு பேணவும் தற்போது எழுந்துள்ள கவலைகளுக்கு தீர்வு காண விரைவான பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கவும் நான் வலியுறுத்துகிறேன். எந்த ஒரு நாட்டின் பலமும் அந்த இளைஞர்கள் நாட்டின் நிறுவனங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை தான் உள்ளது. நமது கல்வி முறைமையின் நியாயத்தன்மை மற்றும் நம்பிக்கையின் மீது மாணவர்கள் தனது நம்பிக்கை இருந்தால் நாட்டின் எதிர்காலத்தையே நம் ஆபத்தில் ஆழ்த்துகிறோம் என்ற கொள்கையின் அடிப்படையில் வி த லீடருடைய தலைமையிடக்கூடிய அண்ணாமலை இந்த எக்ஸலப்பத்தில் பதிவிட்டிருப்பது என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.